அண்ணாமலை ஹிந்து விரோதி. அப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு எனக்கு பட்டத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பட்டத்தை அப்படியே நீங்க வச்சுக்கங்க. இதே ஹெச் ராஜா அண்ணன் கரூர்ல அக்டோபர் 2024 வந்து இனாம் நிலத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி அல்ல. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 2026 இனாம் நிலத்தை வசிப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி கிடையாது. ஆனா இன்னைக்கு நியாயமா நேர்மையா ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது செல்ல வேண்டும் என்றால் இந்து விரோதி. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பொள்ளாச்சி மண்ணில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு நம்பிக்கையோடு எல்லோரும் தலைவர்களாக சாமானிய மனிதர்களாக சமமானவர்களாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். இது ஒரு மாவட்டத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த மாதத்திற்கான போதை விழிப்புணர்வு மாநாடு மட்டும்தான். ஆனால் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, உங்களுடைய நம்பிக்கையை பார்க்கும் பொழுது, பொள்ளாச்சியில் மட்டும்தான் இந்த மாநாடு நடக்குதுன்னு சொல்லி இருந்தாலும் கூட எல்லா பக்கத்திலிருந்தும் கூட ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு பெரும் அன்போடு நாங்களும் இருக்கின்றோம் என்று சொல்வதற்காக மட்டுமல்ல, நாங்களும் தலைவர்களாக பணி செய்வோம், சமுதாயத்தை மாற்றுவோம் என்று வந்திருக்கக்கூடிய வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு போடும் பொழுது தலைவர்கள் இருப்பார், புகைப்படம் இருக்கு, இவங்களுக்கான பொறுப்புன்னு எல்லாமே இருக்கு. எந்த பொறுப்பும் யாருக்கும் கிடையாது. எனக்கு தலைமை சேவகன் என்கின்ற பொறுப்பு 2020 அந்த அமைப்பில் இருக்கின்றேன். 2025 ஜூன் 5 வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இன்னும் பொறுப்பும் இல்லை. எல்லாருமே தன்னார்வ குழு, தன்னார்வ நண்பர்கள், தன்னார்வ தலைவர்கள் இருக்கிறோம். ஆனாலும் கடந்த ஒரு மாத காலமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வீடு வீடாக ஏறி இறங்கி ஒரு இடத்திலும் கூட இந்த ஜூலை மாதத்திற்கான போதை தடுப்பு விழிப்புணர்வை எல்லா இடத்திலும் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு எந்த தலைவர்கள் என்று அறிமுகப்படுத்தாம எல்லோரும் இங்கே வந்து தலைவர்களாக அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வை பொள்ளாச்சியில பார்க்கும் பொழுது எதற்காக இந்த இயக்கத்தை நாம் ஆரம்பித்தோமோ 50 விழுக்காடு அந்த பாதையை தாண்டி விட்டோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. 50 விழுக்காடு தாண்டி விட்டோம். சகோதரிகளை பார்க்கும் பொழுது, தாய்மார்களை பார்க்கும் பொழுது, கல்லூரி மாணவர்களை பார்க்கும் பொழுது, ஏன் நாம் பேசிட்டு இருக்கும் பொழுது மேல ஒரு கல்லூரி மாணவர் எல்லோரும் இந்த போதை விழிப்புணர்வு அந்த பிளட்ஜ் எடுத்தார். அதற்கான நம்ம எல்லோரும் எந்திரிச்சு அதற்காக நாம் இதயத்திலிருந்து சொன்னோம், இதை நாங்கள் பின்பற்ற போறோம். ஒரு மாணவன் மட்டுமே, கிரீஷ் என்கின்ற மாணவன் மேடையில் பார்த்தீங்கன்னா அந்த 12 பேர்த்துல அழுது கொண்டிருந்தார். நான் அங்கிருந்து பார்த்தேன். அந்த தம்பி கிட்ட கேட்டேன், என்ன தம்பி, ஏன் தம்பி அழுதுங்க அப்படின்னு வரும்பொழுது, அண்ணா அந்த மாநாட்டிற்கு மேலே வருவதற்காக இங்கே நின்று கொண்டிருந்தேன், என்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்கின்ற செய்தி எனக்கு இப்போ தாங்க நான் கிடைச்சது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது. ஆனாலும் நான் இந்த மாநாட்டிற்கு, வீத லீடர்ஸ் இதற்கு போதைக்கு எதிரான இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு மாநாடுக்கு நான் இங்கே வந்து கலந்து கொண்டுவேன் என்று கலந்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அப்பாவும் ஒரு விதத்தில் குடிக்கு அடிமானவர் தான். அதனால இதிலிருந்துனாவது மக்கள் மீண்டு வெளியே வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் நம் மேடையின் மீது வந்து பங்கேற்று விட்டு இறங்கி கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த பிறகு இந்த மனிதன் அல்லவா தலைவன் என்கின்ற எண்ணம் நமக்கு வரலைங்களா? எப்படிப்பட்ட ஒரு தலைவன் ஒரு துயரமான நேரத்தில் மேடையில் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த துயரத்தை காட்டாம மேடையில் 5 நிமிடம் இதற்கான பிளட்ஜ் எடுத்துக்கிறார். அதனால கிரீஷனுடைய தந்தை எல்லாம் வல்ல இறைவனுடைய நிழலிலே சென்று இளைப்பாறட்டும், அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். கிரீஷ் இன்னும் வலிமையான ஒரு பெரிய தலைவராக தமிழ்நாட்டு மக்களுக்கு பல விதத்தில் பணியாற்றுவதற்கு ஆண்டவன் அந்த வாய்ப்பை கொடுக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறோம். அருமை சொந்தங்களே, ஜூன் 5 12 மணிக்கு நாம சொன்னோம், வீத லீடர் என்கின்ற அமைப்பு இது ஒரு அரசியல் இயக்கம், ஒரு மக்கள் புரட்சி. கீழிருந்து ஆரம்பித்து ஒரு மனிதனும் நான் தலைவன் என்கின்ற இருமார்ப்போடு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டுபிடித்து அதற்கான தீர்வை அரசு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காம நானே ஒரு தனி மனிதனாக அந்த தீர்வில் பங்கெடுப்பேன், பாடுபடுவேன் என்கின்ற எண்ணத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இன்னைக்கு சரியாக 38வது நாள். 38 நாள்ல 19 லட்சம் பேர்த்தை தாண்டி இதுல வந்து இணைந்திருக்கின்றார்கள். ஐயா, இதுவரைக்கும் நான் யாருக்குமே தொலைபேசியில போன் போட்டு
யாருக்குமே, எல்லா தலைவர்களுக்கும் இங்க இருக்கிறவங்க யாருக்குமே இந்த வீதலிட அமைப்புல இணைங்கன்னு யாருகிட்டையுமே சொல்லல. ஏன் சொல்லவில்லை என்றால், இது என்னுடைய குடும்ப கட்சி கிடையாதுங்க, என்னுடைய அமைப்பு கிடையாது. இது என்னுடைய குடும்பத்துக்கு சொந்தமானது அல்ல, இது உங்களுக்கு சொந்தமானது. அதனால்தான் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஒரு கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றேன். இந்த அமைப்பை பொறுத்தவரை நானும் ஒரு தன்னார்வலர் தான். எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேர்மையான சமுதாயம் பிறக்கும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை. எனக்கு எந்த அழைப்பும் இல்லாம இத்தனை பேர் வந்திருக்கிறீங்கனாவே தமிழ்நாட்டில் நல்லவங்க இருக்கிறாங்க, நல்லது பேசுறாங்க, நல்லது செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள், வாய்ப்புக்காக மட்டும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது பொள்ளாச்சியில வீதலிட அமைப்பினுடைய இந்த மாநாடு நமக்கு பறைசாற்றுகிறது அருமை சொந்தங்களே. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இதற்கு முன்பான இருந்த கட்சியாக இருக்கட்டும் எல்லாம் அன்னை போன் பண்ணி இவங்களை கூப்பிடுறாங்க அவங்களை கூப்பிடுறாங்க. யாரையுமே நான் கூப்பிட போவது கிடையாதுங்க, நீங்களும் கூப்பிடாதீங்க. நம்முடைய வேலையின் மூலமாக மக்கள் நம்ம கிட்ட வரணும், நம்ம வேலையை பார்க்கணும். எங்கேயோ மர வைக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல போதை விழிப்புணர்வுக்கு எதிராக நிற்கிறாங்க, பெண்கள் பாதுகாப்புக்காக போராடுறாங்க, இளைஞர்களுடைய நலனுக்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள், இளைஞர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்துறாங்க. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து அவர்களாக நம்மோடு வீதலிட குடும்பத்தில் இணைந்து 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 50 லட்சம் என்கின்ற எண் வரும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் நம்மை அழைக்கின்றார்கள் என்கின்ற பொருள் அது. இன்னைக்கு 19 லட்சத்திலிருந்து 50 லட்சம் நீங்க மனசு வச்சா ஒரு வாரத்திலேயே வரலாம், ஒரு மாசத்திலேயே வரலாம், 6 மாசத்திலேயே வரலாம். ஆனா அந்த 5 லட்சம் பேரும் வாலண்டியரா வரணுங்க, அவர்களாக வரணும். நாம யாருக்குமே ஃபோர்ஸ் பண்ணி வாங்க, ஒரு ஷீட் எடுத்துட்டு போய் உங்க பேர் சொல்லுங்க, மொபைல் நம்பரை சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன், ஒரு மிஸ்டு கால் கொடுக்கிறேன், நீங்க வாங்க, அப்படி இல்லைங்க. 50 லட்சம் பேரும் அவர்களாக இந்த மாற்றத்திற்கு நான் துணை இருப்பேன்னு வரும்பொழுது மட்டும்தான் நிரந்தரமான ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் கட்டமைக்க முடியும் அருமை சொந்தங்களே. இல்லாட்டி ஆடி காலத்துக்கு பட்டம் அடிக்கிற மாதிரி பட்டம் பறக்கும், காத்து ஆடி முடிச்சோடனே பட்டம் கீழே விழுந்து விடும். அதனாலதான் அருமை சொந்தங்களே, என்னுடைய அன்பான வேண்டுகோள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி நாம் இங்கே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோமோ அடுத்த 6 மாத காலம் நமக்கான இலக்கு தெளிவாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாதம். 12ஆம் தேதி பொள்ளாச்சியில நான் இங்கே பங்கேற்கின்றேன், உங்களோடு நிறைய இடத்துல நிகழ்ச்சி நடத்துறீங்க. 26ஆம் தேதி திருச்செந்தூர்ல தூத்துக்குடியிலும் நான் இருக்கின்றேன். அதுபோல இடையில நிறைய நிகழ்வுகள் இருக்கு. அதே போல அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலுக்கான மாதம். 50 லட்சம் மரம் நாம் வீதலிட அமைப்பிலிருந்து தமிழ்நாடு முழுவதுமே வைக்கணும். 2000த்திற்கும் மேற்பட்ட ஏரி குளத்தை சுத்தம் பண்ணும், நதி நீரை சுத்தப்படுத்தணும், அங்க போய் கலக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம போய் பேசணும். அது ஆகஸ்ட் மாதம். செப்டம்பர் மாதம் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு மாதம், செப்டம்பர் முழுவதுமே. அடுத்து குழந்தைகள் நலம், அவங்க திரகாத்திரமா இருக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும், உடம்பு நல்லா பார்த்துக்கணும், ஒரு குட் பாடி வேணும், நல்ல ஒரு உடம்பு சமுதாயத்தில் கொண்டு வரணும். அதற்காக எல்லா விஷயத்தையும் அடுத்த மாசம் பேச போறோம். 6 மாத காலமும் சமுதாயத்தினுடைய 6 முக்கியமான பிரச்சனை எடுத்து வீதலிட அமைப்பு ஒரு வாலண்டியர், ஒரு தன்னார்வலர், ஒரு தலைவரும் கூட மக்களை சந்தித்து எல்லா இடத்துல, இது போன்ற பெரிய மேடையா இருக்கலாம், சின்ன ஒரு நிகழ்வா இருக்கலாம், திண்ணையில் உட்கார்ந்து பேசலாம், ஆட்டோல போகும்போது ஆட்டோக்கார அண்ணங்கிட்ட பேசிட்டு போலாம், கடையில போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல பொருள் வாங்கும் பொழுது முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கவங்ககிட்ட பேசலாம், அரசு பேருந்துல போகும் பொழுது பக்கத்து சீட்ல இருக்கவங்ககிட்ட பேசலாம், ட்ரெயின்ல போகும்போது பேசலாம், பிளைட்ல போகும்போது பேசலாம். அதைத்தான் நாம் கேட்கின்றோம். தனி மனிதனாக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் கண் முன்னால் அந்த மாற்றம் நடக்கும். நிச்சயமாக நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க. 12ஆம் தேதி ஜூலை மாதம் பொள்ளாச்சி என்பது ஒரு சரித்திரம். எந்த அழைப்பும் இல்லாம இத்தனை பேர் அவர்களாக தன்னெழுச்சியாக வருவார்கள் என்பதை பொள்ளாச்சி பார்த்திருக்கிறது. திருச்செந்தூரும் 26ஆம் தேதி பார்க்க, தமிழகத்தினுடைய பல பகுதிகளும் இதை பார்க்கத்தான் போகிறது. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல நல்லவங்க இருக்காங்க, நல்லவங்க பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அவர்களுக்கான மேடையும் அவர்களுக்கான வாய்ப்பும் கொடுப்பதற்காக மட்டும்தான் வீதலிட சென்கின்ற அமைப்பு இருக்கு அருமை சொந்தங்களே. இந்த 19 லட்சம் பேரை நீங்க பாருங்க. 19 லட்சம் பேர்த்துல 83% ஆண்கள் இருக்கிறாங்க, 17% நம்முடைய மகளிர். பெரும்பாலும் மகளிரை பொறுத்தவரை அரசியல் பக்கமோ ஒரு அமைப்பு பக்கமோ வரமாட்டாங்க. இன்னைக்கு 19 லட்சம் பேர்த்துல 17 விழுக்காடு மகளிர் சகோதரிகள் தாய்மார்கள் இருப்பது நம்முடைய முதல் வெற்றி. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக 33, 40, 50 என்று நம்முடைய தாய்மார்களை இன்னும் அதிகமாக நம்முடைய தன்னார்வ குழுல சேர்த்துக்கிட்டே போனோம். அரசியல் கட்சியில 1%, 2% உறுப்பினர்கள் இருப்பாங்க, மிஞ்சி பிஞ்சி போனா 5% பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு அமைப்புல நம்ம ஆரம்பித்த 1 மாத காலத்துல 17% பெண்கள் என்பது நம்மை நம்பி வந்திருக்கின்றார்.
மாற்றத்தை கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கையில் நம்முடைய தாய்மார்கள் வந்திருக்கின்றார்கள். அதையும் வருகின்ற காலத்தில் இன்னும் அதிகப்படியாக எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நாம சொல்ற ஜென்சி, அவங்கள பேசவே முடியாது, அவங்க எப்படி வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா மேடையில் இருந்த எல்லோருமே ஜென்சி தாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரி ஜென்சி. நம்முடைய அமைப்பில் 18 வயதிலிருந்து 25 வயது வரை 14% பேர் இந்த அமைப்பில் இருக்கிறாங்க. மொத்தம் 19 லட்சம் பேர்த்துல 14% பேர் 18 வயதிலிருந்து 25 வயது, 26 வயதிலிருந்து 39 வயது வரை 40% பேர். இந்த வீதரிடஸ் அமைப்பை பொறுத்தவரை இட் இஸ் a very young organization. 39 வயதுக்கு கீழே 54%, 19 லட்சத்துல 54% மக்கள் 39 வயசு கீழே இருக்கிறாங்க. அவங்க குரலை நம்ம கேட்கணுங்க. அவங்களுடைய எண்ணோட்டம் வித்தியாசமானது, சமுதாயத்தை வித்தியாசமா பார்க்கறாங்க. மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அது உடனடியாக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026 தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஆனா அது படித்தவர்கள், பண்பானவர்கள், நேர்மையானவர்கள், சமுதாயத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். இந்த 5 ஆண்டு காலம் நமக்கு இருக்கு, அடுத்த 6 மாத காலம் நமக்கு இருக்கு. தலைவர்கள் தானாக வர போறாங்க, பட்டி தொட்டியிலிருந்து வர்றாங்க, கிராமத்திலிருந்து வர போறாங்க. குடும்ப ஆட்சி இருக்கிறனால எத்தனையோ பேர் அரசியல் பக்கம், ஒரு சமுதாயத்தின் பக்கம் வராம இருந்தவங்களை வரணும். தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களை கூட்டிக்கிட்டு வரணும். இந்த 6 மாத காலம் முழுமையாக ஒரு சமுதாய பணியும் நாம் செய்ய செய்ய மக்கள் நம் பின்னால், நம் பக்கத்துல, நம் அருகில, நமக்கு முன்னால் செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அருமை சொந்தங்களே, இந்த ஜூலைல போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு, விழிப்புணர்வு மாதம். அடுத்த ஜூலையும் அது நடக்கத்தான் போதுங்க. அதுக்கு அடுத்த ஜூலையும் அது நடக்கத்தான் போகுது. அதுக்கு அடுத்த ஜூலையும் நடக்கத்தான் போகுது. வி த லீடர்ஸ் என்கின்ற அமைப்பு இருக்கும் வரை, நாம் எல்லோரும் இருக்கும் வரை, எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த அமைப்பு இன்னும் கம்பீரமாக நடைபோடும் வரை, ஒரு ஆண்டும் ஜூலை மாதம் என்பது போதைப் பொருளுக்கு எதிராக நாம் இருப்போம். ஏன்னா இட்ஸ் a continuous process. ஒரு மாசம் எடுத்தோம், மாநாடு போட்டோம், கை தட்டினோம், பார்த்தோம், கிளம்பணுங்கிறதுக்காக நம்ம வரலீங்க. அப்படிப்பட்டவர்கள் நாம் கிடையாது. நிலையான மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் நாம். அதனாலதான் ஒரு ஜூலை மாதமும் கூட நம்முடைய தீர்மானத்தில் ஒயிட் பேண்ட் மாதம், அமெரிக்கால பாத்தீங்கன்னா 1980 ரெட் ரிப்பன் மாதம் என்று கொண்டாடினார்கள். 1980 அமெரிக்க அரசு அதை கொண்டாடினாங்க. ஏன்னா போதை அரசினால கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு வீதியிட அமைப்பு ஒயிட் பேண்ட் நம்ம கையில போடுறோம், போற இடத்துல நம்ம பார்க்கிறோம், மக்கள்கிட்ட பேசுறோம். அது ஒரு ஜூலையும் கூட அது நடக்கும். ஏன்னா மேடையில பேசின ஒரு அண்ணன் சொன்னாரு, அண்ணா இதோட நிறுத்திடக்கூடாது, இது ஒரு நிகழ்வாக மட்டும் இருந்துவிடக்கூடாது, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்று அந்த அண்ணனுக்கு சொல்வதற்காக இதை நான் சொல்லுகின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நான் சகோதரரை பத்தி பேசினேன். நிறைய பேர் கேட்கலாம், பொள்ளாச்சியில் இவ்வளவு பேரா? அது அரசியல் மாநாடு கிடையாது, இன்னொரு கட்சியை திட்டக்காக இந்த மாநாடு இல்ல, இன்னொரு தலைவன் சரியில்லை என்று சொல்வதற்காக இந்த மாநாடு இல்ல. ஆட்சியில் ஒருத்தவங்க வந்துட்டாங்க, வந்தவுடன் அவருக்கு இடையூறை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான மாநாடு அல்ல. இந்த மாநாடு என்பது இத்தனை ஆயிரம் பேர் ஒன்றாக இணைந்து போதை இல்லாத தமிழகத்தை நம்முடைய காலத்துல உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கில் வந்திருக்கும். 18 வயதிலிருந்து 70 வயசு வரை தமிழகத்துல எத்தனை பேர் மது குடிக்கிறாங்க? 24%. 4ல் ஒருத்தர் தமிழகத்தில் ஆண் 18 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள மது அருந்துறாங்க. மது அருந்துவதில் அடிக்ஷன், மது அருந்துவதில் 18 பேருக்கு அடிக்ஷன். அவங்க காலையில கை அரிப்பு, அந்த மது பாட்டில எடுக்கணும், குடிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு நாம ஒரு பேப்பர்ல, செய்தித்தாள்ல ஒரு அதிர்ச்சி சம்பவத்தையும் படிக்கும் பொழுது அதிலே மதுவு கலந்திருக்கிறது. ஒரு ரேப்ல கஞ்சா இருக்கு, ஒரு பெண்ணை துன்புறுத்தக்கூடிய சம்பவத்துல ஏதோ ஒரு இடத்துல மது ஒளிந்திருக்கிறது. ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடக்குது, மது இருக்கு. சம்பாதிச்ச பணம் வீட்டுக்கு முழுமையா கொடுக்கல, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தல, மது இருக்கு. ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் உலகத்துல நம்பர் 1 இந்தியா, 1,74,000 பேர் இறந்திருக்காங்க. இந்தியால நம்பர் 1 தமிழ்நாடு, அதிலும் மது இருக்கு. மது எல்லா இடத்திலும் கலந்துருச்சு. முக்காடு போட்டுட்டு ஊர்ல இருந்து ஒதுங்கி போய் மது குடித்த காலம் வேற, தைரியமா நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு மது குடிக்கிற காலம் இது. அருமை சொந்தங்களே, 5500 டாஸ்மார்க் இருக்கு, பார்த்த இடத்தெல்லாம் திறந்திருக்காங்க. அதனால இதை தட்டி கேட்க வேண்டியது சமுதாயத்தினுடைய பொறுப்பு இல்லைங்களா? நம்ம பொறுப்பு இல்லைங்களா? தாய்மார்களுக்காக நாம் நிற்க வேண்டாங்களா? நம்முடைய வருங்காலத்தில் வரக்கூடிய ஆரோக்கியமான குழந்தைக்காக நாம் நிற்கக்கூடாதா? அதைத்தான் நான் செய்கின்றோம். அருமை சொந்தங்களே, மது என்பது அடிப்படையில் இருந்து இந்த அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது மக்கள் விழிப்புணர்வு மாநாடாக இது மாறி இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அதனால தயவு செய்து அரசு செய்யும், அரசு செய்யறாங்க, காவல்துறை இருக்கிறாங்க, எங்க செய்வாங்க? சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க,
கஞ்சா விற்கிறவன போய் தூக்கிட்டு போவாங்க. ஆனா கஞ்சாவை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களை காவல்துறை பிடிக்காதுங்க. கஞ்சாவை வாங்கணும், நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், ஆங்ஸைட்டில இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், லவ் பிரேக்கப்ல இருக்கேன், காவல்துறையினால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாம தாங்க செய்யணும், நாம தான் பேசணும். குடும்பத்தில் பேசணும், வீதியில் பேசணும், தெருவில் பேசணும், அபார்ட்மெண்ட்ல பேசணும், கிராமத்தில் பேசணும், நகரத்தில் பேசணும். அதற்குத்தான் எனக்கு முன்னால் பேசிய எல்லோரும் பெரிய பெரிய மனிதர்கள். விலை மதிக்க முடியாத இல்லை. நேரம் வந்து ஒரு டாக்டர் 92 வயது ஒரு டாக்டர் பேசுறார். இதே பகுதியில் நான் மருத்துவத்தை ஆரம்பித்தேன், 2 ரூபாய்க்கு ஆரம்பித்தேன், இன்னைக்கு 50 ரூபாய் வாங்குறேன். 92 வயது மருத்துவர் டாக்டர் ஆழ்வா அந்த மேடையின் மீது ஏறி பேசுறார். இன்னொரு தம்பி பேசுறார், எங்க அப்பாவுக்கு குடிச்சு குடிச்சு கல்லீரல் லிவர் போயிருச்சு, என்னுடைய லிவர்ல 90% எங்க அப்பாவுக்கு கொடுத்து உயிர் வாழ்றேன். அப்பாவுக்கு பையன் கொடுப்பதா, பையனுக்கு அப்பா கொடுப்பதா? பாருங்க எப்படி காலம் பாருங்க. நம்முடைய கடமை தான். அப்பாவுக்கு நம்ம என்ன கொடுக்கணுங்க? சொத்து கொடுக்கணும், நிம்மதி கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த கம்பீரத்தை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். நம்முடைய லிவரை யாராச்சும் நம்ம கொடுப்போமா? அந்த அளவுக்கு ஒரு குடும்பம் ஒரு குடியிலே அழிந்திருக்கிறது. பையன் அப்பா கூட இருக்கணும், அப்பா வேணும், லிவரையும் தானம் கொடுத்திருக்கிறார். இன்னொரு தம்பி கிரீஷ் மேடையின் மீது பேச பேச கண்ணீர் துளிகளோடு பேசுகின்றார். மேடை ஏறுவதற்கு முன்பு தந்தை இறந்திருக்கிறாங்க. அப்ப மது எந்த அளவுக்கு நம்மோடு கலந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, இந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாம் பேண்ட் போட்டிருந்தாங்க, ட்ரக் அம்பாசிடர். இதை நாம உருவாக்கலீங்க, நாம உருவாக்கல, தமிழ்நாடு அரசு உருவாக்குச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாடு அரசு 2025 இதற்கு முன்பு இருந்த அரசு ஒரு கல்லூரியிலையும் ட்ரக் அம்பாசிடர் இருக்கணும், 10 பேர் 20 பேர் இருக்கணும், அவங்க ட்ரெயின் ஆயிருக்கணும். மாணவனுக்கு பிரச்சனையா இருந்தா அவங்க போய் பேசணும், சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சா ப்ரொஃபஸர்கிட்ட போய் சொல்லணும், பிரின்சிபல்கிட்ட போய் சொல்லணும். அது பெரிய விஷயமாக மாறும் பொழுது காவல்துறைக்கு சொல்லணும். யாருக்காவது நமக்கு தெரியுங்களா தமிழ்நாடு அரசு கல்லூரியில ட்ரக் அம்பாசிடர் என்ற பொறுப்பை உருவாக்கி இருக்காங்களா? நமக்கு தெரியுங்களா? இன்னைக்கு தான் அறிமுகப்படுத்துறோம். ஒரு கல்லூரியிலும் இருக்கணும், 10 பேர் இருக்கணும், ட்ரெயினா இருக்கணும், அவங்களுக்கு என்ன விஷயம் பேச தெரிஞ்சிருக்கணும். அதை இன்னைக்கு இந்த மேடையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி அன்னை, எங்க கல்லூரியில நிறைய கல்லூரியில இந்த நிகழ்வு ஆரம்பித்த பிறகு கல்லூரியில போய் பிரின்சிபல்கிட்ட சொல்லி அவங்க ஜிஓவை காமிச்சு, சித்ராதேவி சகோதரி நீங்க 3வது ரோல்ல இருக்கீங்க, உங்களுடைய அம்மா விஜயலட்சுமி அவங்க வால்பாறையை சார்ந்தவர், ஆம்புலன்ஸ்ல இருக்கிறாங்க, கொஞ்சம் நீங்க வெளியே போகணும், நீங்க எங்க இருந்தாலும் கை தூக்குங்க, நம்ம வாலண்டியர்ஸ் வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. சித்ராதேவி 3வது ரோல முன்னாடி இருக்கீங்க, சித்ராதேவி இருக்கீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களை கை மட்டும் தூக்குங்க, நம்ம வாலண்டியர்ஸ் அங்கே வருவாங்க. அம்மா உங்களுக்கு உதவிக்கு தேவைப்படுறாங்க, நீங்க கொஞ்சம் வேகமா போகணும். இன்னைக்கு கல்லூரியில போய் மாணவர்கள் சண்டை போட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ட்ரக் அம்பாசிடர் பொறுப்பை உருவாக்குங்க. அது போன்ற வந்தவர்கள் அதைத்தான் நம்ம பண்றோங்க, புதுசா எதுவும் பண்ணல. இருப்பதை இன்னும் சிறப்பாக, செம்மையாக, இன்னும் ஆழமாக இந்த அமைப்பு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் நம்ம வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன டிவிக்கு அரசு வந்துருச்சு, என்னன்னே பிரஸையே பார்க்கல, 2 வேலை வெளுத்துடுங்கண்ணே, 2 பேசுங்கண்ணே. எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க சொல்லுவேன், ஐயா 2026 1,68,00,000 பேர் ஓட்டு போட்டு எனக்கு இவர் வேண்டும், இந்த கட்சி வேண்டும் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இவங்கெல்லாம் எம்எல்ஏ கிடையாதுங்க. தட்டு தடுமாறி அரசியல்ல வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆனவங்க தான் பல பேர். டிவிக்கு எல்லா அமைச்சர்களும் முதல் முறை அமைச்சர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. தடுமாறும் பொழுது ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தால் தூக்கி பிடிச்சுதான் விடணுமோ தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஏன்னா இந்த நம்முடைய வீதி லீடர்ஸ் அமைப்பு என்பது, இங்க வந்திருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் நாம் எல்லோருமே மூர்க்கத்தனமாக அதிகாரத்தை பிடிப்பதற்காக நம்ம வரல. ஆணவத்தோடு நாம் இந்த அமைப்பு ஆரம்பிக்கலைங்க. பவருக்கு வரணுங்கிற ஒரே குறிக்கோளுக்காக நாம் இங்க இல்லைங்க. நல்ல சமுதாயத்தை, தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் தான் இந்த அமைப்பும் இருக்கும், நம்முடைய அரசியலும் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் நம்ம பல இடத்துல பேசுறோம். அண்ணே, இனி விஜய் சாரனை கூப்பிடுவோம், சிஎம் சாரனை கூப்பிடுவோம். சிஎம் சார் ஒரு ஆர்டர் போடுறார், ஒரு வழிபாட்டு ஆலயங்களா இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், அங்கிருந்து 500 மீட்டருக்குள்ள எந்த டாஸ்மாகாக இருந்தாலும் நாங்கள் மூடுவோம். 717 டாஸ்மார்க்க மூடுறோம்னு சொன்னாங்க. நாம செய்த கள ஆய்வுல ஒரு இடத்திலும்
இன்னும் நூற்றுக்கணக்கான டாஸ்மார்க் 500 மீட்டருக்குள்ள இருக்கு. அதையும் நாம் ஒரு தீர்மானமாக சொல்லி இருக்கின்றோம். இதையும் நீங்க பேசுங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த அமைப்பு மூலமாக ஒரு அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதை விட ஆரோக்கியமான அரசியலை செய்து அந்த அரசுக்கு வலியுறுத்தணும். சொன்னதுக்கு அப்புறம் கேட்கலினா அது வேற வழிங்க, அது வேற வழி. இன்னைக்கு சொல்றோம், கேட்பாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால் அடுத்த ஒரு ஆண்டு காலம் நாம் சொல்லத்தான் போகின்றோம், செய்யுங்க செய்யுங்க. ஜூலை 1ஆம் தேதி 39 பக்கம் வெள்ளை அறிக்கை நம்ம கொடுத்தோம். வந்திருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது. வெள்ளை அறிக்கையில எப்படி நீங்க போதையை கட்டுப்படுத்தணும், 5 ஆண்டு காலம் உங்க இலக்கு எப்படி இருக்கணும், முதல் ஆண்டு என்ன செய்யணும், 2வது ஆண்டு என்ன செய்யணும், 3வது ஆண்டு என்ன செய்யணும், மாநில அரசுக்கு அதை கொடுத்திருக்கின்றோம். அதை பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம், செய்யலினாலும் சந்தோஷம். ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். செய்வதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஆரோக்கியமான அரசியலில் ஈடுபடுவீங்க. எதற்கு அதை சொல்றாங்க? இதற்கு முன்பு திமுகவினுடைய அரசு இருக்கும் பொழுது கல்லூரியில் பேச கூப்பிடுவாங்க. ஒரு கோயம்புத்தூர்ல தனியார் கல்லூரிக்கு பேச போனேன். ஒரு வாரம் அந்த கல்லூரியில பவர் கட், ஒரு வாரம் கட். அந்த கல்லூரியினுடைய தாளாளர் ஃபோன் பண்ணார், உங்களை கூப்பிட்டு மாணவர்கள்ட்ட நல்லது பேசுவீங்கன்னு கூப்பிட்டோம், ஒரு வார காலம் கரண்டை கட் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? அப்படி தானே இருப்பாங்க, நீங்கள் அந்த அமைச்சரை பார்த்து ஒரு சாரி கேட்டு வந்துடுங்க. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? அண்ணே, இது எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல, கல்லூரி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. உங்களை நம்பி எத்தனையோ பேர் கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆணவத்தோடு யார் அரசியல் செய்தாலும் இந்த மண் அவர்களை விடாது என்பதற்கு 2026 தேர்தல் ஒரு சாட்சி. அருமை சொந்தங்கள், அதனால் நம்முடைய வேலையை செய்வோம். நமக்கு எந்த அரசியல் குழப்பமும் வேண்டாம். இது ஆரோக்கியமான அரசியல் கட்சியா மாறத்தான் போகிறது. 2031 தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நம்முடைய அரசியல் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நிற்கும். ஆரோக்கியமான அரசியலுக்காக நிற்போமோ தவிர அற்ப அரசியலுக்காக, அதிகாரம் வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக, ஒரு மனிதனை கீழே தள்ள வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக இன்னும் பெட்டரா காட்டுவோம், பெட்டரா கொடுப்போம், பெட்டரா சொல்லுவாங்க, இன்னும் பெட்டரா செய்வோம், பெட்டரான தலைவர்களை அறிமுகப்படுத்துவோம், நல்ல மனிதர்களை கீழிருந்து பிடிச்சிட்டு மேலே கூட்டிட்டு வருவோம். மக்கள் அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கத்தான் போறாங்க. அதனால் எதை பற்றியும் கவலை உங்களுக்கு வேண்டாம் அருமை சொந்தங்களே. அடுத்த 6 மாத காலம் நம்முடைய இலக்கு தெளிவு. 6 மாத காலம் என்ன செய்ய வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம். அதை நாம் செம்மையாக செப்பனே செய்வோம். பாரதிய ஜனதா கட்சி நான் சார்ந்திருந்த கட்சி. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நிறைய தொண்டர்கள் தலைவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. நிறைய கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அதிமுகவிலிருந்து வந்திருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிறைய தலைவர்கள் முன்னாடி இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் எனக்கு ஒரு கட்சியிலிருந்து வெளியே வருவது, ஏன்னா இந்த மேடையில் பேசணும், நான் எங்கேயும் பேசவே இல்லைங்க. ஒரு கட்சியிலிருந்து வெளியே எதற்காக வருகின்றோம்? அந்த கட்சியின் மீது கோபம் ஒரு பக்கம், ஆமாம். அந்த கோபத்தை எப்படி காட்டணும், அதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும், ஆமாம். இன்னும் பெட்டரா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பாதை இருக்கும் பொழுது அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். யாரை பற்றியும் 38 நாட்கள் தவறா பேசல. அப்ப சில திமுக நண்பர்களுக்கு சந்தேகம், அப்ப பிஜேபியினுடைய பி டீம் தான் இந்த அண்ணாமலையா? ஏன்னா வெளியே வந்தா திட்டணுமே, யாரையுமே திட்டலையே. இந்நேரம் மோடியை பத்தி 2 வார்த்தை திட்டிருந்தா தானே மற்றவங்க எல்லாம் வருவாங்க, ஏன் திட்டாம இருக்காரு? ஐயா, அடிப்படையில் உங்களை போல் நானும் எளிய குடும்பத்தை சார்ந்த, விவசாய குடும்பத்தை சார்ந்த நாம் யாருமே வெளியே வரும் பொழுது ஒரு பழிச்சொல்லை சொல்லி வெளியே வரமாட்டோம். ஐயா, இன்னொரு பாதை இருக்கு, இந்த பாதையில போறோம், மக்களுக்கு நல்லது செய்யறோம். இப்ப அடுத்த கேள்வி, அண்ணாமலை நீ தேசியவாதியா? இருமார்ப்புடன் சொல்வேன், நான் ஒரு தேசியவாதி. இந்தியனா தமிழனா? எதுக்கு இதுல பிரச்சனை? இந்தியன் என்பதிலே எப்பொழுதும் ஒரு கர்வம். அந்த இந்தியால தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இல்ல நீங்க ஃபெட்னால போய் ஒன்னு பேசுனீங்களே, ஏதோ இப்படி பேசுனீங்களே, அப்படி பேசுனீங்களே. இன்னைக்கும் நான் சொல்றேங்க, என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து. திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்ற மதத்தை ஒரு முறையும் தூக்கி பிடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு ஹிந்து மதத்தில் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வெளியே வந்தாவே, உண்மையான ஹிந்து அனைவரையும் சமமாக பார்ப்பான், அனைவரோடும் சமமாக இருப்பான், யாரும் பெரிது யாரும் சிறிது என்று பேச மாட்டான், அனைவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்வான்.
அதாங்க என்னுடைய ஹிந்து தத்துவம். இல்ல கரூர்ல இனாம் நிலத்தை கொடுத்துட்டாங்க, 3000க்கு மேற்பட்ட ஏக்கரை கொடுத்துட்டாங்க, அதை நீங்க டிவிக்கு அரசுக்கு சப்போர்ட் பண்ணி அறிக்கை விட்டுருக்கீங்க, அப்ப நீங்க கோயிலுக்கு எதிரானவரா ஹிந்து விரோதியா? விஜயநகர பேரரசு காலத்திலிருந்து இனாம் நிலம் என்பது அந்த ஊர்ல கோயில்ல வேலை செய்யறவங்களுக்கு அரசு கொடுத்தது. பூ விற்கிறவங்க, கோயில் இருக்கக்கூடிய பண்டார சகோதரர்கள், நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, தவில் வாசிக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். அதை கர்ம வீரர் காமராஜர் ஐயா 1963 ஆட்சியிலிருந்து அவர் செல்வதற்கு முன்பு அதற்கு ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தார் போட்டு அதை பஞ்சாயத்து பண்ண முயற்சி பண்ணார். அது திமுக காரங்க அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி 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 கோவில் நிலம் இந்த நிலம்னு ஒன்னா சேர்த்து அதை 0 டிகிரின்னு ஒரு ஆர்டரை போட்டு பண்ணாம வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அரசு வந்து 60 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக அந்த இனாம் நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு திரும்ப அந்த மரியாதை கொடுத்திருக்கும் பொழுது அதை வரவேற்க வேண்டியது ஒரு தமிழனுடைய கடமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். கோயில் சொத்தை நீட்போம், இனாம் நிலமும் கோயில் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டம் அண்ணாமலை ஹிந்து விரோதி. அப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு எனக்கு பட்டத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பட்டத்தை அப்படியே நீங்க வச்சுக்கங்க. இதே ஹெச் ராஜா அண்ணன் கரூர்ல அக்டோபர் 2024 வந்து இனாம் நிலத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி அல்ல. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 2026 இனாம் நிலத்தை வசிப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி கிடையாது. ஆனா இன்னைக்கு நியாயமா நேர்மையா ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது செல்ல வேண்டும் என்றால் இந்து விரோதி. அதனாலதான் இந்த இடத்துல எத்தனையோ இடத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டி விட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும். நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க. அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா? இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில் முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு, இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, நாம தலைவர்களை கண்டுபிடிக்கணும், உங்களை மேல கொண்டு வரணும். உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இது. எத்தனையோ பேர் வாய்ப்பு இல்லாம இருக்கிறீங்க. தயவு செய்து நம்முடைய வீத லீடர்ஸ் அமைப்பை முழுமையா நீங்க பயன்படுத்தணும். ஒரு சிறு வேலை செய்தாலும் பெருவேலை செய்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யுங்க. மகாத்மா காந்தி 1924 ஒரே முறை காங்கிரசினுடைய தலைவர், ஒரே முறை. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி பொறுப்பிலே இல்ல. ஆனா மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாத்தினார். அதனால் பொறுப்பு என்பது அது வரும். பொறுப்பு என்பது ஒரு அடையாளம். பொறுப்பு என்பது ஒருங்கிணைப்பதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு கருவி. பொறுப்பு என்பது பிரச்சனை இல்லாம ஒரு 100 பேருக்கு ஒரு இடத்துல உட்கார வைக்க வேண்டிய தேவைக்கு ஒரு ஆர்கனைசேஷனல் ஒரு எம்பளம் மட்டும்தான். ஆனா பொறுப்பே இல்லாம வீத லீடர்ஸ் தன்னாளர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம 50 லட்சம் மரம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல மரம் வைப்போம். இந்த பொள்ளாச்சியில் இதற்கு முன்பு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சாலையில போனீங்கன்னா பக்கத்துல 2 புளிய மரம் இருக்கும். புளிய மரத்தை வெட்டியாச்சு. அடுத்த மாதம் புளிய மரத்தை வைப்போம், திரும்ப அதை வளர்த்துவோம். நம்ம காலத்துல வளரலினா கூட குழந்தைகள் காலத்துல அந்த புளிய மரம் வளர்ந்து இருக்கட்டும். அவன் செஞ்சிருந்தானா வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய தன்னால். நம்ம காலத்துல வச்சு நம்ம காலத்திலேயே புளியங்காய பொறிச்சு நம்ம காலத்திலேயே சாப்பிடலாம். நமக்கு அது வேண்டாம். நம்ம செய்யக்கூடிய எத்தனையோ தீர்வுகள் அடுத்த தலைமுறைக்கு அது உதவியாக இருக்கும், அதையும் செய்வோம். எத்தனையோ தீர்வுகள் நம்முடைய தலைமுறைக்கு உதவியாக இருக்கும், அதையும் செய்வோம். அன்பு சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். யார் நம்மை பிரித்தாலும் கூட சேவை என்கின்ற ஒரு வார்த்தையில நாம் இணைந்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய மாற்றம் என்கின்ற வார்த்தையில் இணைந்திருக்கின்றோம். பெண்களுடைய முன்னேற்றம் என்கின்ற வார்த்தையில் இணைந்திருக்கின்றோம். இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த வீத லீடர்ஸ் அமைப்பு இட் இஸ் an biggest experiment. இந்தியாவில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. போட்டோ இருக்கும், கட் அவுட் இருக்கும், தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க, 10 தலைவர் இருப்பாங்க. அப்படித்தான் ஒரு இயக்கம் கட்சி நடந்திருக்கிறது. இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன், அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, அத்தனை பேர். இந்தியாவில் ஒரு இயக்கம் வெற்றிகரமாக அந்த கஷ்டமான காலத்தை தாண்டி அரசியல் கட்சியாக உருவாக்கி அது 50 ஆண்டு 60 ஆண்டு அரசியல் கட்சியாக இருந்து
படிப்படியாக சேவை செய்த சரித்திரம் இந்திய மண்ணில் இல்லை. அதை நாம் உடைக்கப் போகின்றோம் அருமை சொந்தங்களே. இந்த அமைப்பு அதை உடைக்கப் போகிறது. நல்ல தலைவர்களை, தன்னாளர்களை கீழிருந்து பொறுக்கி எடுத்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து, தலைமை பண்பு கொடுத்து, கீழே விழும்பொழுது கைப்பிடித்து தூக்கிவிட்டு அவர்களுக்கான மேடையை கொடுத்து அவர்களை மக்கள் முன்பு நிற்க வைத்து வேட்பாளர்களாக மக்களுடைய ஓட்டை அவர்களுக்கு கொடுக்க வைத்து அவர்களை அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக அழகு பார்த்து அவங்க மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைப்பு. அதனால யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம், இது அரசியல் கட்சியாக மாறப்போகிறது. எந்த டவுட் யாருக்கு வேண்டாம். We the leaders அரசியல் கட்சியாக மாறக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதிகாரத்திற்கு வந்து நேர்மையானவர்கள், நாணயமானவர்கள் அமரும் பொழுது மட்டும்தான் அரசியல் அதிகாரத்தில் மாற்றம் நடக்க. நம்ம சாமானிய மனிதர்களாக வேலை செய்யறோம். அதனால சரியான நேரத்தில் அது மாறும், சரியான எண்ணிக்கை வரும் பொழுது மாறும், சரியான தலைவர்கள் உள்ளே வரும் பொழுது மாறும். இன்னைக்கு அது மாறாது. இன்னைக்கு நமக்கு பணிகள் நிறைய இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. அக்டோபர் 15ஆம் தேதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்த நாள். கோயம்புத்தூர்ல ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அக்டோபர் 15, 2026 திறக்கப்படும். நான் தேதி அன்னைக்கு சொல்றேன். ஓராண்டுல அடுத்த அக்டோபர் 15 முடிவதற்கு முன்பு 1,50,000 பேர் அதிலே பயிற்சி பெற்றிருப்பார்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோம், செஞ்சு காட்டுறோம். அடுத்த 6 மாத காலம் இத்தனை சமுதாய பணியை நாம் செய்ய போகின்றோம். அதையும் செய்ய போறோம், மக்கள் பார்க்க போறாங்க. அருமை சொந்தங்களே, நம்முடைய வேலை பெருசுங்க, நிறைய இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. கிராம கிராமமா போகணும், மக்களை பார்க்கணும், மக்களை பார்க்கணும், நிறைய விஷயங்களை பேசணும். இன்னொரு தம்பி அடுத்த மேடையில் வந்து பேசும் பொழுது தந்தை இழந்த தம்பியை நம்ம பார்க்க கூடாது, ஒரு கணவனை இழந்த விதவையை பார்க்க கூடாது. தப்பான முறையில மதுவின் மூலமாக, போதையின் மூலமாக ஒரு பெண்ணின் மீது கை வைத்த ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்கின்ற பெயர் நம்முடைய தலைமுறையிலே அழிக்கப்பட வேண்டும். அருமை சொந்தங்களே, அதற்கு எல்லாம் நீங்க போராட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதோடு மட்டுமல்ல, இது தயவு செய்து என்னுடைய அன்பான வேண்டுகோள். மறுபடியும் நான் சொல்றேன், அண்ணாமலை கட்சி, அண்ணாமலை இயக்கம் சத்தியமா கிடையாது. அண்ணாமலையினுடைய ரைட் ஹேண்ட், அண்ணாமலையினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சத்தியமா கிடையாது. ஐயா, 11 ஆண்டு காலம் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன். ஆல்கஹாலிக் அனானிமஸ் அவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம் நான் தாங்க இன்சார்ஜ். ஹைதராபாத்ல நேஷனல் போலீஸ் அகாடமியில் ஒரு டைரக்டர் கூப்பிட்டார், தம்பி நம்ம இதில் 35 கிளப் இருக்கு, 34 கிளப்புக்கு எல்லாம் வந்துட்டாங்க, ஒரு கிளப்புக்கு மட்டும் யாருமே இல்லைன்னு. நான் கேட்டேன் என்ன சார் அப்படின்னு. ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்படின்னா. நான் கேட்டேன் என்ன சார் அப்படின்னா, குடிக்கிறவங்கள திருத்தணும்னார். ரொம்ப கஷ்டமான வேலையா சார் எனக்கே கொடுக்குறீங்கன்னு. இல்லை உன்னால் முடியும், நீ எடுத்துக்கினார். நான் என்ன கேட்டேன், என்ன சார் பண்ணணும்னு. நம்முடைய நேஷனல் போலீஸ் அகாடமியில் எத்தனையோ பேர் குடிக்கிறாங்க, எத்தனையோ பேர் குதிரை லாயத்தில் இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, ஸ்டாஃப் குடிக்கிறாங்க, வெளியே இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, இந்த சரவணம் பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் குடிக்கிறாங்க. உன்னுடைய ஒரு சனி ஞாயிறும் நீங்கள் அர்ப்பணிப்பீர்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் சார், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ட்ரைனிங், கடுமையான ட்ரைனிங். எனக்கு ஓய்வு கிடைப்பதே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான். அந்த சனி ஞாயிறும் ஆல்கஹாலிக் அனானிமஸ்க்காக நீங்கள் கேட்குறீங்களே. இல்லை அண்ணாமலை, இதை ஒரு எழுத்து நடத்த வேண்டும், நீ நடத்தினார். ஸோ 1.5 ஆண்டு காலம் அந்த ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அமைப்பினுடைய கோஆர்டினேட்டர். யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ போய் தொலைவேன், பார் பக்கத்தில் நிற்பேன். அடிக்கடி குடிக்கிறவங்கள பார்த்தாவே தெரியும், போய் பேசுவேனா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. வாங்க, இந்த மாதிரி நம்ம என்பி அகாடமிக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாரும் உட்காந்து பேசுவோம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ்னு ஒரு அமெரிக்காவிலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட இது போன்ற ஒரு இயக்கம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு. யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ 30 பேர் உட்காந்து நான் ஏன் குடிச்சேன்னு ஒருத்தர் பேசுவாங்க. அதை கேட்டால் உங்களுக்கே குடிக்கலான்னு தோணும். அதை நான் 2 மணி நேரம் கேட்கணும். 30 பேரும் பேசினதுக்கப்புறம் ஏன் குடிக்கக்கூடாதுன்னு மறுபடியும் பேசுவாங்க. இதை தாட்டை ஷேர் பண்ணி 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 4வது வாரம், 5வது வாரம் அவங்க அப்படியே கதறி அழுவாங்க, பிரேக் டவுன். ஐயோ, நான் குடிக்கிறனால என் பெண் குழந்தைக்கு அவமானம், ஆண் குழந்தைக்கு அவமானம், என் மனைவிக்கு அவமானம், எனக்கே அவமானம். ஸோ 1.5 ஆண்டு காலம் அத்தனை பேர்த்த பார்த்துட்டு தாங்க இன்னைக்கு அந்த கொடி அரக்கனை வீதி லீடர்ஸ் அமைப்பு மூலமாக அந்த கொடி அரக்கனை அடக்க வேண்டும் என்று நாம் இறங்கி இருக்கின்றோம். தனி மனிதனாக முடியாது, நாம் எல்லோரும் சேர்ந்து தான் அதை பண்ண முடியுங்க. அதனால தான் அவர் பேசும்போது சொன்னார், நான் அண்ணாமலை என்ன ஆல்கஹாலிக் அனானிமஸில் வேலை பார்த்த ஃபோட்டோ வச்சிருக்கேன், ஆனால் அதனுடைய பெயரை சொல்லக்கூடாதுனாரு. நான் அந்த அமைப்பில் இப்போ இல்லை, அதனால் அந்த பெயரை நான் சொல்லுகின்றேன். அதனால தான் அருமை சொந்தங்களே, இது அண்ணாமலையினுடைய இயக்கம் வேண்டாங்க. அண்ணாமலையே இந்த இயக்கத்தில் 900 சில்லற நம்பர் தாங்க என்னோட வாலண்டியர் நம்பர். ஆரம்பிக்கும் பொழுது அண்ணாமலை கட்சி இல்லைங்க, அது நம்ம கட்சி. அண்ணாமலைக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு கூடவே இருக்காங்க, அவங்க தான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இல்லைங்க, அவங்க எனக்கு உதவி செய்யறதுக்காக கூட இருக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு ஜாதியை சார்ந்தவர், அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவமா இல்லைங்க. அதெல்லாம் வீட்லயே போட்டு பூட்டிட்டு தாங்க வெளியே நடந்து வந்திருக்கேன்.
காவல்துறையினுடைய உடையை போட்ட அந்த உடம்பு சாதி மதத்தை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய உடம்பு. அதனால்தான் அருமை சொந்தங்களே, நாம் எப்பொழுதும் நாமாக இருப்போம். நான் என்று எப்பொழுதும் இருக்க வேண்டாம். அதான் வி த லீடர்ஸ், ஐ த லீடர்ங்கிற வார்த்தையில் நாம இல்லை. அதை ஒரு இடத்துலையும் நீங்க ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு இடத்துலையும் இதை நாம செய்யணும். அற்புதமான சமுதாய பணி செய்யணும். அதிலிருந்து நல்ல தலைவர்களை உருவாக்கணும். அந்த நல்ல தலைவர்களை மேலே கொண்டு வரணும். கடைசியாக இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனை எத்தனையோ இருக்கு. நம்ம அங்கே போக போறோங்க. இன்னைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய 6 பிரச்சனையை தாண்டி அங்கே போக போறோம். அரசியல் கட்சியாக மாறும் பொழுது அதுக்கும் போக போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பாருங்க. ஒரு தனி மனிதன் மீது இருக்கக்கூடிய கடன், ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,44,000 ரூபாய். 10 லட்சம் கோடி கடன், 2.25 லட்சம் கோடி ரேஷன் கார்டு. கணக்கு போடுங்க, 4.25 லட்சம் கோடி ஒரு ரேஷன் கார்டில் கடன் இருந்தா பிரம்மாவே வந்தாலும் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. வேறு விதமா வேலை செய்யணும். இல்லாட்டி கடங்கார மாநிலமாக இந்த ஆண்டு டிவிக்கு அரசு, நான் சொல்ற எழுதி வச்சுக்கங்க, 85,000 கோடிக்கு குறையாமத்தான் கடன் வாங்க போறாங்க. நான் சொல்றது நீங்க எழுதி. அடுத்த ஆண்டு டிவிக்கு அரசு 80,000 கோடிக்கு குறையாமத்தான் கடன் வாங்க போறாங்க. டிவிக்கு அரசு முடியும் பொழுது கடன் 14 லட்சம் 15 லட்சம் கோடி இருக்கத்தான் போகுது. நீங்க பாரு, அதை நாம் சரி செய்யணும். நல்ல தலைவர்களை, தேர்ந்தவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். நம்முடைய பொறுப்பு அங்க இருக்குதுங்க. எத்தனை பேர் 12வது முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறாங்க? 2020 50% கல்லூரிக்கு போனாங்க. இந்தியாவிலேயே நாம தான் நம்பர் 1 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, 50% உயர்கல்வி. இன்னைக்கு அது 46ஆக மாறி இருக்கிறது. அதுவும் பிரச்சனை, சரி பண்ணணும். 2024-25 அரசு பள்ளியில 45 லட்சம் பேர் படிச்சாங்க. இன்னைக்கு அது 40 லட்சமா குறைஞ்சிருக்கு. அரசு பள்ளி பக்கம் யாருமே போறதில்லை. அதை சரி பண்ணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு நோயாளிக்கு சிகிச்சைக்கு தேவையான பணம் 44,535 ரூபாய். இங்க டாக்டர் இருக்காங்க. இந்தியாவில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அதிகமாக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழகம். இந்தியா 33,000 கொடுக்குறாங்க, நம்ம 43,000 கொடுக்குறோம். அப்ப தமிழ்நாட்டில் நம்முடைய ஆட்சி வரும் பொழுது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேர்ல்டு கிளாஸ் அதில் இருக்கணும், மெடிசன் இருக்கணும். அரசு பள்ளிகள் வேர்ல்டு கிளாஸா இருக்கணும். அரசு பள்ளிகள் வேர்ல்டு கிளாஸா இருக்கணும். இதெல்லாம் நம்முடைய நோக்கமா. நம்ம போக போறோம். இன்னைக்கு போலீங்க, போக போறோம். நம்மளை ரெடி பண்ணி தலைவர்களை உருவாக்கி தலைவர்களுக்கு அந்த பண்பை கொடுத்து அவங்கள ரெடி பண்ணிட்டு நம்ம போகும் பொழுது இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ற மாதிரி கரெக்டா போவோம். போன ஆண்டு மட்டுமே தமிழகத்தில் 365 நாள்ல 357 நாள் எக்ஸ்ட்ரீம் வெதர், அதிக சூடோ அதிக மழையோ. 357 நாள் தமிழகத்தில் எக்ஸ்ட்ரீம் வெதர். எப்படி இந்த தமிழ்நாட்டில் மக்கள் வாழ முடியும் இந்த வெயில்ல? பொள்ளாச்சி விட்டுருங்க, ராமநாதபுரத்தை பத்தி பேசுவோம், கரூரை பத்தி பேசுவோம். அதற்கு தான் 50 லட்சம் மரம் நாம வைக்க போறோம் அடுத்த மாசம். அந்த மரம் நமக்கு பயன்படுதோ இல்லையோ, இன்னும் 10 ஆண்டுகள்ல அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும். அருமை சொந்தங்களை, இது எல்லாம் கூட நம்முடைய கடமை, நம்முடைய வேலை. அதனால் நமக்கு பெரிய பிரச்சனையும் தெரியும். அது போவதற்கு முன்பு சிறிய பிரச்சனையை சரி பண்ணுவோம், பக்குவப்படுத்துவோம், தலைவர்களை உருவாக்குவோம். இந்த தலைவர்களை அங்க கொண்டு போகும்பொழுது பெரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் அறிவும் அவர்களுக்கு கொடுத்து ஆட்சியில கொண்டு போய் அந்த குரூப் உட்கார வைப்போம். அது நிரந்தரமான தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரும். அதற்காக நாம் உழைப்போம் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, நம்முடைய நோக்கம் என்ன? நிறைய பேர் கேட்கிறாங்க. மெய்யான சமூக நீதி, உண்மையான சமூக நீதி, போலி சமூக நீதி கிடையாது. மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி. எல்லா மக்களுக்கும் வளர்ச்சி போகணும். எல்லா மக்களுக்கும் நிலையான வளர்ச்சி போகணும். வேளாண்மை எழுச்சி. இன்னைக்கு விவசாயத்தை யாருமே பண்ண முடியாதுங்க. வேளாண்மையை திரும்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரணும். பண்பாட்டு மீட்சி, தமிழன் என்கின்ற அடையாளத்தை இந்திய வரைபடத்துக்குள்ள மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பண்பாட்டு மீட்சி, ஆட்சியிலே புரட்சி, அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. அதனால ஒரு ஸ்டெப்பா அதை நோக்கி போவாங்க. மெய்யான சமூக நீதி ஆரம்பித்து நிலையான வளர்ச்சி சென்று வேளாண்மை எழுச்சியை செய்து பண்பாட்டு மீட்சியை நடத்தி ஆட்சியிலே புரட்சி செய்வதற்கு இந்த அமைப்பை பயன்படுத்துவோம். வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நல்லவர்களாக, நல்ல மனிதர்களாக தனிப்பட்ட முறையில் நாம் நம்முடைய நடத்தையில் அந்த மாற்றத்தை காட்டுவோம். வீட்டை மாற்றுவோம், தெருவை மாற்றுவோம், சமுதாயத்தை மாற்றுவோம். அருமை சொந்தங்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய எல்லோருடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றி தெரிவித்து, தூரத்தில் போறவங்க கொஞ்சம் மெதுவா போங்க, தயவு செஞ்சு மெதுவா போங்க. நீங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டா போனாலும் பிரச்சனை இல்லை. தூரத்தில் இத்தனை ஆயிரம் பேர், வெளியின்னு அத்தனை ஆயிரம் பேர், ரோட்ல அத்தனை ஆயிரம் பேர் பார்க்கிங்ல இருக்காங்க. நான் வருவதற்கே 1 மணி நேரம் தடையாகத்தான் வந்தேங்க. அதனால தயவு செய்து கொஞ்சம் மெதுவா
ஆரோக்கியமா எந்த பிரச்சனை இல்லாம நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தீங்க அப்படிங்கிற தகவல் வந்தால் மட்டும்தான் இன்று இரவு சத்தியமாக நான் தூங்குவேன் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சமூக வலைதளத்திலேயோ செய்தியிலேயோ இந்த மாநாட்டுக்கு வந்த எல்லோரும் பத்திரமா அவங்க போயிட்டாங்க, அதையும் உங்களுடைய பொறுப்பு, தயவு செய்து நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கக்கூடிய யாருடைய பெயரையும் சொல்லக்கூடாது, உண்மைதான். ஆனாலும் சில தன்னார்வர்கள் முயற்சி எடுத்து செய்திருக்கின்றார். அருமை சகோதரர் வசந்தராஜன் அவர்களாக இருக்கட்டும், சந்திரசேகர் அவர்களாக இருக்கட்டும், இந்த பகுதியினுடைய எல்லா தன்னார்வ நண்பர்களாக இருக்கட்டும், பத்திரிகை நண்பர்கள் பெரும் அளவில் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே இது புதுசு. அரசியல் கட்சி அறிவிக்க போறாங்களா, ஒரு மாவட்ட மாநாடு தானே, ஏன்னா இத்தனாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க எந்த விளம்பரமும் எதுவுமே பண்ணலையே, எதையும் இல்லாம வந்திருக்காங்களேன்னு பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நல்ல பத்திரிகை நண்பர்கள் எப்பொழுதும் நம்மோடு துணை இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், சகோதரிகள், குழந்தைகள், பெரியவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், எத்தனையோ பேர் விட்டுட்டு வர்றாங்க. ஒரு நாளும் பார்க்கும் பொழுது நெஞ்சில பயம் வருது. இவ்வளவு பெரிய பொறுப்பை விட்டுட்டு வர்றாங்களே, அமெரிக்காவிலிருந்து வர்றாங்களே, பேராசிரியர் பொறுப்பை விட்டுட்டு வர்றாங்களே, இந்த இயக்கத்தை சரியான முறையில் நடத்த வேண்டும் என்பது ஒரு மனிதனும் வேலையை விட்டுவிட்டு சாமானிய மனிதனாக நம்மிடம் வரும் பொழுது இன்னும் நமக்கு அது பயத்தையும் பாசத்தையும் பொறுப்பையும் அது நமக்கு கொடுக்குது. வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, நிறைய குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் பத்திரமாக நீங்களும் செல்ல வேண்டும் என்று சொல்லி, எங்களோட காவல்துறை நண்பர்கள் பாதுகாப்புக்கு வந்தவங்களுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் பட்டன்லாம் கிழிஞ்சு நின்று இருக்கார் ஐயா. காவல்துறை நண்பர்கள் எல்லோரும் பாதுகாப்பு கொடுத்த ஐயா. நிறைய பேர் சொல்றாங்க அண்ணாமலை Z+ பாதுகாப்பு வச்சிருக்கான். என்னைக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வந்தேனோ அன்னைக்கே மத்திய அரசு கடிதம் எழுதி Z+ பாதுகாப்பை திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கடிதம் எழுதி விட்டேன். அதனால அவங்க என்ன எடுத்துக்காம இருக்கிறாங்க, நானும் பயன்படுத்தாம இருக்கிறேன். ஏன்னா சாமானிய மனிதனாக எல்லா பணியும் செய்யும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு என் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பிக்கை வரும் என்கின்ற இலக்கணமாக நான் நிற்க வேண்டும் என்று நிற்கின்றேன். அதனால் எல்லோருக்கும் மறுபடியும் இந்த பஞ்சாயத்தினுடைய இந்த நடக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆச்சிப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் வந்து சேர்ந்துட்டாரு, துணைத் தலைவர் வீதிலிடத்தில் சேர்ந்துட்டாரு, செயலாளர் சேர்ந்தாச்சு, பக்கத்து பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்தாச்சு. நான் என்ன அவங்கள பார்க்க கூட இல்லை. ஏன்னா அந்த அமைப்பின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில எங்கே சென்றாலும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெரும் படையாக வருகின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அனைத்து இடத்திலும் நம்முடைய தொழிற்சங்க பேரவையை நம்ம துவங்கணும். எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவையும் நாம் துவங்கி இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவையில உங்களை இணைச்சுக்கங்க. ஆட்டோ டிரைவர் அண்ணன்லிருந்து ரயில்வேல இருக்கக்கூடிய ஊழியர்லிருந்து எல்லோரும் வீதிலிடர் அமைப்பினுடைய என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவையில உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொல்லி, நம்முடைய செயலி ஆப் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே லைவ் ஆயிருச்சுங்க. வி த லீடர் ஆப் இன்னைக்கு ஆண்ட்ராய்டுக்கு இன்னையிலிருந்து இப்ப இருந்து நீங்க கூகுள் போன் ஆண்ட்ராய்டு போன் டவுன்லோட் பண்ணலாம். இன்னும் 2 நாள்ல ஆப்பிள் போன் ஆப்பிள் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஆப்ல எல்லாமே இருக்கும். அதனால இந்த ஆப்பை நீங்க எல்லோருமே டவுன்லோட் செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி, அதுல நீங்க உங்களை இணைச்சுக்கங்க. உங்க லாகின் கொடுத்து உள்ள போனா உங்க சட்டமன்றத்துல என்ன நிகழ்வு நடக்குது, உங்க சட்டமன்றத்துல வாலண்டியர் யாரு, உங்க சட்டமன்றத்துல நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா இனிஷியேட் பண்ணலாம். உங்க சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுல சட்டமன்ற அளவுல நீங்க பண்ணலாம், அல்லது மாவட்ட அளவுல பண்ணலாம், அல்லது மாநில அளவுல பண்ணலாம். உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றோம். தலைவர்கள் யாருமே இல்லைங்க. உங்களை தலைவராக்குவதற்காக இந்த டிஜிட்டல் மீடியத்துல உங்களுக்கு அந்த அத்தாட்சியை கொடுத்திருக்கின்றோம். நேரடியாக இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்க உள்ள போய் இந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி, பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சியிலிருந்தும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, எல்லா கட்சியிலிருந்தும் வருவது ஒரு கடினமான வேலை தான் இல்லைன்னு சொல்லிங்க. நம்மை வளர்த்த ஒரு இயக்கம், உப்பை தின்று வளர்ந்த ஒரு இயக்கம், அதிலிருந்து வெளியே வந்து ஒரு தனி பாதை செல்ல வேண்டும் என்பது யாருக்குமே எளிதான ஒரு வேலை கிடையாது. ஆனாலும் நம்பிக்கை வைத்து தமிழ்நாட்டுக்காக இந்த மாற்றம் இருக்கும். ஒருங்கிணைந்த இந்திய நாட்டில் தமிழகத்தை முதலிடத்துக்கு கொண்டு வருவதற்காக யாருக்கும் எதிரான அமைப்பு இல்லை என்று சொல்லி நம்பிக்கை வைத்து வந்த எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும், அரசியல் கட்சியை சாராம வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும், முதல் தலைமுறை பட்டதாரர்களுக்கும், விவசாய பெருமக்களுக்கும், சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க தமிழ்நாடு, வளர்க பாரத நாடு என்பது நம்முடைய கோஷமாக இருக்கட்டும். பெரிய மாற்றத்திற்கு தயாராகவும் இந்த ஆப்பை நீங்க வாங்கிக்கங்க. எல்லா தன்னார்வ நண்பர்கள் எதையும் எதிர்பார்க்காம டிராபிக் கிளீன் பண்ணது, நீங்களே டாய்லெட்டை சுத்தம் பண்றீங்க, நீங்களே புதரையெல்லாம் சரி செய்து டிராபிக்கை உருவாக்கி இருக்கிறீங்க. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம நம்முடைய தன்னார்வ நண்பர்கள் கடுமையாக உழைத்து கொண்டிருந்தார்கள். எல்லோரையும் நான் பெயரை சொல்லாம வீதிலிடஸ் அமைப்பினுடைய தன்னார்வ நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவித்து, நம்முடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் டாக்டர் பிரபாவர், என்னுடைய கல்லூரி
ஸ்கூல்ல எங்கூட படிச்சார், டாக்டர், நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டாக்டர். நான் சொன்னேன், ஆரம்பிச்சோம் அப்ப நான் அரசியல் இல்லை, இன்னைக்கு நான் அரசியல் போக வேண்டிய கட்டாயம் 2020 இருக்கு. இதை பார்த்து கொள்வதற்கு ஒரு பொறுப்பான ஒரு மனிதர் வேண்டும். நான் அரசியல் இருந்து இதை பண்ணா மக்கள் என் மீது மரியாதை வைக்க மாட்டாங்க, அரசியல் இல்லாத இயக்கமாக வீதரீடஸ் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மருத்துவராக அரசு மருத்துவ கல்லூரியில் பணிபுரிந்தவரை வேலையை விட வைத்து விட்டு இந்த அமைப்பினுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக பொறுப்பேற்று எந்த சம்பளமும் வாங்காம ஒரு தன்னாளராக 5 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் டாக்டர் பிரபா அவர்கள் உள்ளிட்ட இந்த வீத லீடர்ஸ்னுடைய எல்லா குழு. நீங்க பாக்குறீங்க எல்லாமே 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் சின்ன சின்ன பணி, அரவக்குறிச்சியில, தென்னில, வேலாயுதம்பாளையத்துல, பொள்ளாச்சியில, கோயம்புத்தூர்ல, ராசிபுரத்துல, பரமத்தி வேலூர்ல, ஏதோ ஒரு இடத்துல ஆபீஸ்ல எதையும் எதிர்பார்க்காம 6 மாதம் வேலை, 6 வருடம் வேலை செஞ்சவங்களை தான் இன்னைக்கு நீங்கள் மேடையின் மீது பாஸ்கராக இருக்கட்டும், சுமேஷாக இருக்கட்டும், மேடையின் மீது எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து மறுபடியும் உங்களை எப்படி வழி அனுப்புறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஆனால் நீங்க நேரமே போகணும், ரொம்ப தூரம் போறவங்க போகணும், அன்போடு வந்திருக்கிறீங்க. எனக்கு இன்னும் நிறைய பேசணுங்கிற ஆசை, ஆனால் 7:30 மணிக்கு முடிக்கணும். அப்பதான் தூரமா போறவங்க சரியான முறையில் போவீங்க. பாதுகாப்பா போங்க, மெதுவா போங்க, 1 மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பத்திரமா போங்க என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.